வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ இந்தியன் ஆர்மி சோல்ஜர் அண்ட் அக்னிவி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எக்ஸாம் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆன எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து போக போகிற ஸ்டேஜ் வந்து ரேலி. ஓகே, ஸோ ரேலிக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும், அதுக்கான ஃபார்மேட் என்ன அப்படிங்கக்கூடிய கம்ப்ளீட் டீட்டெயில் தான் அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ கோயம்புத்தூர் ஏஆர்ஓக்கான ரேலி டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மற்ற ஏஆர்ஓக்கு, அதாவது சென்னை, திருச்சி ஏஆர்ஓக்கு வந்து இனிமேல் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் முன்னாலே ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகே, ஸோ இப்போ ரேலியில் என்ன நடக்க போகுது, ரேலியில் வந்து ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டு, அடுத்ததாக மெடிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மெடிக்கல் டெஸ்ட் பற்றியும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயுமே அந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு போங்க, போதுமானது. ஓகே, ஸோ அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி கொஷின் தான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஈவெண்ட் கூட பண்ண சொல்லலாம். ஓகே, லாஸ்ட் டைம் அந்த மாதிரி நடந்திருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் செலெக்ஷன் ஆனவர் சொன்ன ஃபீட்பேக் தான் அது. அதாவது கொஷின் ஆன்சர் மாதிரி இல்லாமல் புதுசாக ஏதோ ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட் மாதிரி வச்சுட்டு அதில் பாஸ் பண்ணுறவங்களாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அது எல்லாருமே பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி நடக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். திடீர்னு ஒரு சிச்சுவேஷன் சொல்லிவிட்டு நீங்கள் அதை பண்ணு அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் பண்ணுறீங்களா? ஏன்னா அதுவுமே வந்து ஒரு அடாப்டபிலிட்டி டெஸ்ட் தான். ஓகே, அடாப்டபிலிட்டினா என்ன? நீங்கள் ஒரு 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 புது இடத்துல வந்து உங்களை நீங்களே வந்து அடாப்ட் பண்ணிக்குவீங்களா? அதாவது உங்களை வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தகவமைத்துக் கொள்வீர்களா? அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஓகே, ஸோ அப்போ அது எப்படி வேணாலும் வைக்கலாம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இதை சொல்லிவிட்டு அதை நீங்கள் பண்ணுறீங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா? அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணுற மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம டாக்குமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அட்மிட் கார்டு நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஓகே, அட்மிட் கார்டு வந்து இப்போ உங்களுக்கு ரேலி டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஆர்மியோட வெப்சைட்டில் உங்களோட ப்ரொஃபைலில் லாகின் பண்ணி பாருங்கள். ஓகே, அதில் தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை டவுன்லோட் ஆகுது வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சந்துருமாஸ் ஆப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அட்மிட் கார்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வீடியோவுமே வந்து ரெடி பண்ணுறேன். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக உங்களோட ப்ரொஃபைலை வந்து விசிட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆர்மியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் லாகின் பண்ணி உங்களோட ப்ரொஃபைலில் லெஃப்ட் சைடில் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதில் வந்து அட்மிட் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போகணும். அது வந்து இதுக்கு முன்னாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே பிளாக் அண்ட் ஒயிட்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலை. ஸோ நீங்கள் என்ன பிரிண்டாலும் எடுத்துக்கலாம். பட் கிளியராக இருக்கணும். அதில் இருக்கக்கூடிய பார்கோட் எல்லாமே கிளியராக இருக்கணும். அதை நீங்கள் கசக்கிறது அந்த மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாது. நீட்டாக கொண்டு போகணும். ஓகே, அடுத்ததாக ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 20 ஃபோட்டோ வந்து நீங்கள் கொண்டு போகணும். அட்டஸ்டேஷன்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒயிட் பேக்ரவுண்டில் எடுத்த மாதிரி ரீசெண்டாக, அதாவது 3 மாதத்துக்குள்ளே, நீங்கள் ரேலி போகிறதுக்கு 3 மாதத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். அந்த மாதிரி ஃபோட்டோ வந்து ஒரு 20 ஃபோட்டோ வந்து கொண்டு போங்க. ஓகே, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருந்தால் போதுமானது. அதுலேயுமே ஷேவ் பண்ணி ஹேர் கட் பண்ணி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து கொண்டு போங்க. ஓகே, அடுத்ததாக இப்போ நான் சொல்ல போகிற எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரிஜினல் வச்சுருக்கணும். அது போக 2 ஜெராக்ஸ் காப்பி, அந்த ரெண்டுமே வந்து அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அட்டஸ்டேஷன் அப்படின்னா நீங்கள் க்ரீன் இங்கிட்டு சைன் போடக்கூடிய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட வாங்கியிருக்கணும். டாக்டர்ஸ் இல்லைனா ஸ்கூல் பிரின்சிபல், காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாஃப்மே வந்து பண்ணுவாங்க. ஓகே, காலேஜ் பிரின்சிபல், ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், அந்த மாதிரி ஒரு சில 11th 12th எடுக்கக்கூடிய டீச்சர்ஸுமே வந்து க்ரீன் இங்கிட்டு சைன் போடுவாங்க. ஸோ க்ரீன் இங்கிட்டு சைன் போடக்கூடிய ஸ்டாஃப், அதாவது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஃபீஸர்கிட்ட, கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வந்து அட்டஸ்டேஷன் வாங்கியிருக்கணும். ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுமே 2 காப்பி எடுத்துகிட்டு அந்த 2 காப்பிலையுமே வந்து அட்டஸ்டேஷன் வாங்கியிருக்கணும். ஸோ ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுமே ஒரிஜினலும் இருக்கணும், 2 அட்டஸ்டட் காப்பியுமே வந்து இருக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிற போஸ்ட்டுக்கு, நீங்கள் இப்போ ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருக்கணும். இப்போ அதுக்கு வந்து 12th முடிச்சிருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 10th மார்க் ஷீட்டும் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட்டும் வச்சுருக்கணும். ஓகே, 12th மட்டும் கொண்டு போகக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் 10th மார்க் ஷீட் வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ 10th மார்க் ஷீட்டும் வச்சுருக்கணும், 12th வச்சுருக்கணும். இல்லை நீங்கள் அப்ளை பண்ண போஸ்ட்டுக்கு 10th தான் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 10th மட்டும் வச்சுருந்தாலே போதுமானது. ஓகே, ஸோ அதுக்கான மார்க் ஷீட் வச்சுருந்தா போதுமானது. ஓகே, ஸோ அடுத்ததான் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வித் ஃபோட்டோகிராஃப். ஓகே, ஸோ உங்கள்கிட்ட பழைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது, அதில் ஃபோட்டோ இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. அதுவும் ரீசெண்டாக இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குகிற நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு வந்து 6 மாதம் தான் வேலிடிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க. பட் உங்களோட சர்டிஃபிகேட்டில் அது மென்ஷன் ஆகிருக்குதான்ட்டு பாருங்கள். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டில் வேலிடிட்டி மென்ஷன் ஆகிருக்குதான்ட்டு பாருங்கள். ஏன்னா நேட்டிவிட்டி அப்படிங்கிறது மாறாது. அதுக்கு ஒரு வேலிடிட்டி கொடுக்கறது கரெக்டான ஒரு ஒரு லாஜிக்காக இருக்காது. ஒருத்தரோட நேட்டிவிட்டி 6 மாதத்துக்கு ஒருக்கா மாறும் அப்படிங்கிற மாதிரி
யாருமே சொல்ல முடியாது. ஓகே, ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட் வேணால் மாறும், ஆனால் நேட்டிவிட்டி மாறாது. அப்படினால நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டில் வேலிடிட்டி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க, ஃபோட்டோ இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ இல்லை அப்படின்னா புதுசாக ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி கூட நீங்கள் வாங்கிடுங்க. வித் ஃபோட்டோவோட கேட்டிருக்காங்க. அடுத்ததாக கேஸ்ட் சர்டிஃபிகேட்டும் ஃபோட்டோவோட இருக்கணும். உங்களோட ஜாதி சான்றிதழ் அது வந்து ஃபோட்டோவோட இருக்கணும். நீங்கள் இதுக்கு முன்னால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது ஒரு அட்டை மாதிரி இருக்கும், அதில் ஃபோட்டோலாம் இருக்காது. பட் இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா வித் ஃபோட்டோவோட வரும். ஸோ அப்போ நீங்கள் ஃபோட்டோவோட அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்த ரிலீஜியன் சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னால் ஜாதி சான்றிதழ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஹிந்து இந்த கேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஓகே, ஹிந்து இந்த கேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி கொடுக்கறதில்ல. வெறுமனே கேஸ்ட் மட்டும்தான் வந்து உங்களோட ஜாதி சான்றிதழில் வருது. அதனால் உங்களோட ரிலீஜியன், நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படிங்கக்கூடிய ரிலீஜியனுக்கான சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து இ சேவை மையமில் அப்ளை பண்ணி அதுவுமே தாசில்தார்கிட்ட தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து போலீஸ் கேரக்டர் சர்டிஃபிகேட். ஸோ இது நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ரேலி போகிறதுக்கு 6 மாதத்துக்குள்ளே எடுத்த சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். நான் போன வருஷம் ரேலிக்கு எடுத்தது இருக்குது, அதை கொண்டு போகலாமான்னா அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ரேலி டேட் வந்துருச்சு, கன்ஃபார்மாக இந்த டேட்டு தான் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் எடுத்துருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னால் எடுத்தால் கூட போதுமானது. ஓகே, ஸோ போலீஸ் கேரக்டர் சர்டிஃபிகேட் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கணும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லையுமே வந்து நீங்கள் கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ஸ்கூல்லையோ இல்லைனா காலேஜ்லையோ. இப்போ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா காலேஜ் பிரின்சிபல்கிட்ட வாங்கலாம். இல்லைனா ஸ்கூலில் வந்து இப்போ தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் கடைசியாக படிச்சிருந்த அந்த ஸ்கூலில் போய் அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஹெச்எம்கிட்ட கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, பட் லாஸ்ட்டாக படித்த இன்ஸ்டியூட்டில் வாங்கணும். இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா காலேஜ் பிரின்சிபல்கிட்ட வாங்கணும். இல்லை இப்போ தான் ஸ்கூல் முடிச்சிருக்கீங்க, என்ன காலேஜ் ஜாயின் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் ஹெச்எம்கிட்ட வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும். நீங்கள் ஸ்கூலில் போய் கேரக்டர் சர்டிஃபிகேட் கேட்டால் அவங்ககிட்டே ஃபார்மேட் இருக்கும். ஓகே, நீங்கள் ஒரு ஃபார்மேட் கொடுக்கணும், எதுவும் ஃபில் பண்ணி கொடுக்கணும் அவசியம் இல்லை. கேட்டால் அவங்களே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, அடுத்ததாக இன்னொரு கேரக்டர் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வில்லேஜ் சர்பஞ்ச் இல்லைனா முனிசிபல் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்கிட்ட வாங்கலாம், இல்லைனா விஓஓட்ட வாங்கலாம். ஓகே, நீங்கள் விஓஓட்டே வாங்கிடுங்க. ஸோ அந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்டில் வித் ஃபோட்டோவோடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபோட்டோ கேட்கல ஸ்கூலில் வாங்குறதுல, அதுலேயும் ஃபோட்டோ இருந்தால் பெட்டர் தான். பட் ஃபோட்டோ கொடுத்தா ஓகே, இல்லைனா பிரச்சனை இல்லை. ஓகே, ஆனால் இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்டில் வித் ஃபோட்டோகிராஃப் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து விஓஓட்ட வாங்கணும். இதுக்கான ஃபார்மேட் இருக்குதா அப்படின்னா நான் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் அதுக்கான ஃபார்மேட் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோலையுமே அந்த ஃபார்மேட்டை காட்டுறேன். நீங்கள் அதை சிம்பிளாக டைப் பண்ணி கூட எடுத்துகிட்டு போய் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ அவங்களோட சீல், இப்போ நீங்கள் விஓஓட்ட வாங்குறீங்க அப்படின்னா அவங்களுடைய சீல் இருக்கும், சிக்னேச்சர் இருக்கும், அந்த மாதிரி வந்து போட்டு வாங்கணும். ஓகே, அதுவுமே ரீசெண்டாக வாங்கியிருக்கணும், 6 மந்த்துக்குள்ளே வாங்கினதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக எல்லா டாக்குமெண்ட்டுமே ஒரிஜினல் இருக்கணும், 2 அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி இருக்கணும். நான் சொல்கிற எல்லா டாக்குமெண்ட்டுக்குமே இது வந்து அப்ளிகபிள் தான். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அன்மேரிட் சர்டிஃபிகேட்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே நீங்கள் விஓஓட்ட வாங்கிக்கலாம். இதுவுமே ரீசெண்டாக எடுத்துருக்கணும். ஓகே, வித் ஃபோட்டோகிராஃப், அதுலேயுமே உங்களோட ஃபோட்டோ அந்த அன்மேரிட் சர்டிஃபிகேட்டில் ஒட்டியிருக்கணும். அடுத்ததாக அதில் என்னென்ன ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்களோ ஃபில் பண்ணி வாங்கியிருக்கணும். அதுக்கான ஃபார்மேட்டுமே உங்களுக்கு வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அதையே வந்து ஃபில் பண்ணி வாங்கினா போதுமானது. விஓஓட்ட சைன் வாங்கியிருக்கணும், அவங்களோட சீல் இருக்கணும், அதுவுமே ரீசெண்டாக வாங்கியிருக்கணும். ஓகே, லாஸ்ட் 6 மந்த்துக்குள்ளே வாங்கியிருக்கணும். ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இது எல்லாருமே வாங்கணும். ஒரு சிலர் வந்து 21 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் அதை வாங்கணுமோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி கிடையாது, எல்லாருமே இதை வந்து வாங்கிட்டு போகணும். அடுத்ததாக என்சிசி சர்டிஃபிகேட். என்சிசி சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை கொண்டு போங்க. ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் கொண்டு போகலாம். அட்லீஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நீங்கள் வின்னராக இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்டையும் கொண்டு போகலாம். அடுத்ததாக அஃபிடவிட். அஃபிடவிட் வந்து 10 ரூபா நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி அதை வந்து ஒரு நோட்ரி லாயர்கிட்ட சைன் வாங்கி கொண்டு போகணும். ஓகே, ஸோ நீங்கள் இதுக்கான ஃபார்மேட் வந்து நீங்கள் ஆர்மியோட வெப்சைட்டில் இருந்து எடுத்துக்கலாம். நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல்லே வந்து அதில் அஃபிடவிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா அதோட ஃபார்மேட்டுமே நான் நம்மளோட டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் ஃபார்மேட் கொடுத்துருந்தாங்க, அதை ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபார்மேட்டை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுக்கக்கூடாது, 10 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் நீங்கள் எடுக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து அந்த நோட்ரி லாயர்கிட்ட சொன்னாலே அவர்கிட்டே வந்து டைப் பண்ணுறதுக்குலாம் ஆள் இருக்கும். அவங்க ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டில் எனக்கு வந்து அஃபிடவிட் வேணும்னு சொன்னால் அவங்களே 10 ரூபாயோ இல்லைனா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டாம்ப் பேப்பரில் வந்து அவங்களே டைப் பண்ணி என்னென்னலாம் ஃபில் பண்ணணுமோ அதெல்லாம் அவங்களே ஃபில் பண்ணி உங்ககிட்டையும் ஒரு சைன் வாங்குவாங்க, அவங்களும் சைன் போடுவாங்க. ஓகே, சைன் போட்டு சீல் எல்லாமே வச்சு கொடுத்துருவாங்க. அடுத்தா பேன் கார்டு, ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க. பேன் கார்டு இப்போ இருந்தால் கொண்டு போங்க, இல்லைன்னா நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுற டைமில் கண்டிப்பாக தேவைப்படும். பட் ஆதார் கார்டு இப்போ நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும். இப்போ பேன் கார்டு இல்லைனா பிரச்சனை இல்லை, பட் முடிஞ்ச அளவு இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறது நல்லது. ஓகே,
ஆதார் கார்டு கண்டிப்பாக கொண்டு போகணும். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் சொல்லியிருந்தேன்ல, அதில் எந்தெந்த கேம்லலாம் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒரு கேமில் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாச்சும் ஒரு கேமில் அட்லீஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நீங்கள் விளாண்டுருக்கணும். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வின்னராக இருந்திருக்கணும். இல்லைனா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய லெவலில் வந்து நீங்கள் விளையாண்டுருந்தீங்க ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்டும் கொண்டு போங்க. ஓகே. ஸோ இதான் அந்த டாக்குமெண்ட்ஸோட ஃபார்மேட். நீங்கள் சந்துருமேஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த அஃபிடவிட்கான ஃபார்மேட், அன்மேரிட் சர்டிஃபிகேட்கான ஃபார்மேட் வந்து கொடுத்துருப்பேன். இது நானாக ரெடி பண்ணது கிடையாது. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இருந்து அந்த பேஜஸை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். ஓகே. உங்களுக்கு தேவைன்னா அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சந்திரமாஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒருவேளை அந்த லிங்க் ஒரு சிலருக்கு ஓப்பன் ஆகாது. அப்படி ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் டெலகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு சந்துருமேஸ் அஃபிஷியல்னு சர்ச் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்துடும். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்போ நீங்கள் விஓஓட்ட ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நீங்கள் இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில் வந்து நீங்களே ஃபில் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட சைன் மட்டும் கூட வாங்கிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து சர்டிஃபைட் தட் ஐ ஹேவ் நோன் மிஸ்டர் ஆர் மிஸ்ஸஸ் உங்களோட பேர் வரும். இந்த இடத்துல சன் ஆர் டாட்டர் ஆர் ஒய்ஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரும். ஒய்ஃப் ஆஃப் வந்து எடுத்துருங்க. ஏன்னா இதில் மேரிட் கேண்டிடேட் எலிஜிபிளே கிடையாது. சன் ஆஃப் இல்லைனா டாட்டர் ஆஃப் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஓகே. இந்த இடத்துல வந்து உங்களோட பேரண்டோட நேம் வரணும். ஓகே. ஃபார் த லாஸ்ட் இது அவங்க ஃபில் பண்ணுவாங்க. விஓஓ ஃபில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு உங்களை எத்தனை வருஷமாக எத்தனை மாதமாக தெரியும் அப்படிங்கிறத வந்து ஃபில் பண்ணிவிட்டு அடுத்ததாக மறுபடியும் இந்த இடத்துல உங்களோட பேர் இஸ் நாட் ரிலேட்டட் டு மீ அப்படிங்கிறத போட்டுட்டு அவங்களே வந்து இந்த இடத்துல பிளேஸ் டேட் போட்டுருவாங்க, சிக்னேச்சர் போட்டுருவாங்க, இந்த இடத்துல சீல் வச்சுருவாங்க. சீல்லே அவங்களோட டெசிக்னேஷன் எல்லாமே வந்துடும். ஓகே. ஸோ இதுதான் வந்து நீங்கள் விஓஓட்ட வாங்க வேண்டிய கேரக்டர் சர்டிஃபிகேட். நீங்கள் ஸ்கூலில் வாங்குறதும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்கூலில் வந்து உங்களோட நடத்தை வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அதை மட்டும் தான் மெயினாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்களே டைப் பண்ணிக்கலாம். இதை நான் இமேஜாக தான் கொடுத்துருக்கேன். இது நான் கூகுளிலேருந்து எடுத்தது தான். இமேஜாக தான் கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்மேட்டில் வாங்கினா போதுமானது. ஓகே. ஏன்னா இதுக்கு அவங்க தனியாக ஃபார்மேட்லாம் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அஃபிடவிட் வந்து இருக்கும். நீங்கள் அந்த அந்த பேஜ் அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட ஃபோட்டோ இங்கே ஒட்டுற மாதிரி இருக்கும். இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் நோட்ரி லாயர்கிட்ட போய் கொடுத்தாலே அவங்களுக்கு தெரியும் என்னென்ன பண்ணணும்ட்டு. அவங்க என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் ஃபில் பண்ணணுமோ அதெல்லாம் ஃபில் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் கடைசி 5 வருஷத்தில் இந்த இடத்தோட பேர்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு நீங்கள் காலேஜ் படிக்கிறதுக்கு வெளியூரில் தங்கியிருந்திருக்கலாம், இல்லை ஸ்கூலுக்கு கூட வெளியூரில் தங்கியிருந்திருக்கலாம், இல்லை எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் எந்த அட்ரஸில் இருந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஐ எம் அன்மேரிட் அப்படிங்கிறத மட்டும் போட்டால் போதும். ஓகே. ஐ எம் அன்மேரிட். ஐ ஹியர்பை சர்டிஃபை தட் ஐ எம் நாட் இன்வால்விங் இன் எனி சிவில் ஆர் கிரிமினல் கேஸ். இதை மட்டும் கொடுத்தா போதும். இந்த ரெண்டும் தேவையில்லை. ஸோ ஏன்னா உங்களுக்கு உங்கள் மேலே எஃப்ஐஆர் எதுவும் இல்லை, உங்கள் மேலே கேஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் இது. ஓகே. ஸோ இதுவுமே நீங்கள் வந்து அந்த லாயர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு வேளை 18 வயசுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த லைனையும் என்ட்ரு பண்ணி உங்களோட ஃபாதர் இல்லைனா கார்டியன்ட்டு வந்து சைன் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டொமிசைல் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், அது எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணாங்க, எப்போ வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது, இஷ்யூ பண்ண அத்தாரிட்டி, அதான் ரேங்க் என்ன, யார் இஷ்யூ பண்ணாங்களோ அவங்களோட ரேங்க் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும். இதுக்கு முன்னால் நீங்கள் ஆல்ரெடி வேறு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இதுக்கு முன்னால் நீங்கள் ஆர்மி ரேலி அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். எந்த இடத்துல அட்டன் பண்ணீங்க, ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸ் என்ன, மந்த் அண்ட் இயர், எந்த மந்தில் எந்த இயரில் அட்டன் பண்ணீங்க, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க. ஸோ அப்போது உங்களுடைய டொமிசைல் சர்டிஃபிகேட் அட்ரஸ் என்ன, அதாவது நேட்டிவிட்டி அட்ரஸ் என்ன, உங்களோட அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது இதில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே உங்ககிட்ட அந்த லாயரை கேட்டு ஃபில் பண்ணிடுவாங்க. அதனால் நான் இதில் ரொம்ப டீப்பாக எதுவுமே சொல்லலை. ஒருவேளை அவங்க ஃபில் பண்ணி கொடுக்கல, உங்ககிட்ட கேட்குறாங்க, எப்படி ஃபில் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் சந்துருமாஸ் ஆப்பில் சேட்டில் தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு 24 ஹவருக்குள்ளே ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகே. ஸோ அடுத்த இந்த இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த் வரும், உங்களோட சிக்னேச்சர் எங்கே இருக்கும். அந்த நோட்ரி லாயர் வந்து இந்த இடத்துல மட்டும் இல்லை, ஒவ்வொரு பேஜ்லேயுமே பண்ணுவார். ஒவ்வொரு பேஜ்லேயுமே அவரோட சீல் சிக்னேச்சர் வந்து வைப்பார். ஓகே. இதுக்கு கண்டிப்பாக ஒரு அமௌண்ட்டு கேட்பாங்க, 500 ரூபா 1000 ரூபா கிட்ட கேட்பாங்க, அதை நீங்கள் கொடுக்கணும். ஓகே. ஸோ அடுத்ததாக வந்து அன்மேரிடு சர்டிஃபிகேட். இதுலேயுமே நீங்கள் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, பட் ஃபோட்டோ ஒட்டுறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கல. நீங்கள் ஏதாச்சும் ஒரு கார்னரில் ஒரு ஃபோட்டோ ஒட்டிடுங்க. ஓகே. இந்த கார்னர்லேயே ஃபோட்டோ ஒட்டிடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இதுவுமே விஓஓட்ட நீங்கள் வாங்கணும். ஸோ இந்த இடத்துல உங்களோட பேர் சன் ஆஃப் அப்படின்னு சொல்லி, இல்லைனா டாட்டர் ஆஃப்னு சொல்லி உங்களுடைய அப்பா இல்லைனா அம்மா பேர். அடுத்ததான் இந்த இடத்துல உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ். ஓகே. ஹவுஸ் நம்பர், காலனி, வில்லேஜ், போஸ்ட் ஆஃபீஸ், இந்த இடத்துல வந்து தாலுகா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, பின்கோடு, இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து மறுபடியும் உங்களோட நேமு, அடுத்ததாக இந்த இடத்துல உங்களுடைய அப்பா இல்லைனா அம்மாவோட பேர். ஸோ அதை போட்டுட்டு இந்த இடத்துல விஓஓ வந்து அவங்களோட சீல் வச்சு
சிக்னேச்சர் பண்ணுவாங்க, டேட்டும் அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இதான் அன்மேரிட் சர்டிஃபிகேட்கான ஃபார்மேட். இதுவுமே நான் வந்து டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். அந்த ஒரே ஃபைலில் உங்களுக்கு இதுவும் இருக்கும், இதுவும் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த அடாப்டபிலிட்டி டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாமாக வச்சாங்க அப்படின்னா அதில் என்ன மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து இதில் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும். இதுக்கு நீங்கள் வந்து பக்கம் பக்கமாக படிக்கணும், புக் வாங்கி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. என்ன மாதிரி நம்ம அதை அட்டன் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும். ஏன்னா இது வந்து எல்லாமே ஒரு சிச்சுவேஷன் மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒன்று நடக்குது, அதாவது திடீர்னு ஃபயர் ஆகுது, அப்போ நீ வந்து என்ன பண்ணுவேன்? அந்த இடத்த விட்டு ஓடிடுவேன், இல்லைனா நான் வந்து ஃபயர் இன்ஜின் கால் பண்ணி கூப்பிடுவேன், இல்லைனா நானே உள்ளே இறங்கி தண்ணி ஊற்றி அதை வந்து அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன், இல்லைனா பக்கத்தில் யாரையும் வரவிடாமல் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துட்டு அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் தான் இருக்கும். அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க்கும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இப்படி தான் இருக்கும்ன்ட்டு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இப்படி ஒரு சில இடத்துல நடந்திருக்கு, ஒரு சில இடத்துல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திடீர்னு ஒரு ஃபிசிக்கல் ஈவெண்ட், ஒரு 100 மீட்டர் ஓடு, இல்லைனா ஏதாச்சும் ஜிக்ஜாக் பேலன்ஸ் வந்து பண்ணணும், அப்படி ஏதாச்சும் வந்து டக்குன்னு ஒன்று பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து பயப்படாமல் தயங்காமல் பண்ணணும். ஓகே, ஸோ தைரியமாக நீங்கள் எப்படி கான்ஃபிடெண்ட்டாக அதை வந்து அப்ரோச் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியுமே நோட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணாலும் அதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட கோர்ஸில் படித்த சந்திரமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபைனல் ரிசல்ட் வர்றப்போ மறக்காமல் சந்திரமாஸ் ஆப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கண்டிப்பாக பண்ணுவீங்க. பட் ஒரு சிலர் வந்து அதை சீரியஸாக எடுத்துக்காமல் பண்ணாமல் விட்டுறீங்க. ஓகே, உங்களுக்கு உங்களோட ரிசல்ட் எவ்வளோ முக்கியமோ, நீங்கள் செலெக்ஷன் ஆகி வேலைக்கு போகிறது எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி எங்களுக்கு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அதுதான் நாங்கள் கரெக்டான வழியில் தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபே. ஸோ அதை வச்சு தான் எங்கள் மேலே மற்றவங்களுக்கு நம்பிக்கை வரும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் இதை ஒரே ஒரு மெசேஜ் தான், ஓகே மெசேஜ் தான் பண்ண போகிறீங்க, நான் செலெக்ஷன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு மெசேஜ், ஒரே ஒரு சேட் மட்டும் தான் நீங்கள் வந்து சந்திரமாஸ் ஆப்பில் பண்ண போகிறீங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் டைம் கொடுத்து பண்ணுங்கள். ஓகே, செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட எக்ஸாமுக்கு மட்டும் தான் நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஒரு சில கைடன்ஸ் தான் கொடுத்துருப்போம். மற்றபடி ஃபிசிக்கல் எல்லாமே நீங்களாக தான் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட பங்களிப்பு தான் அதிகமாக இருக்குது. பட் எங்களோட கான்ட்ரிபியூஷனும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.